வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம தமிழ் வில்லேஜ் சேனலில் நம்ம செய்ய போகிறது தோசைக்கல்லிலேயே வறுத்த பாறை மீன் வறுவல். பாறை மீனில் 2 வகை இருக்குங்க, டேம் மீன், கடல் மீன். இன்றைக்கி நான் டேம் மீன் தான் வாங்கியிருக்கேன். கிலோ 250 ரூபா தான். வஜ்ர மீனுக்கு அடுத்தது பாறை மீன் சொல்லலாம். குழந்தைங்களுக்கு முள் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. பாறை மீனோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக மீனுனாலே நம்மளுக்கு கண்ணு நல்லா தெரியும் தான் சொல்லுவாங்க. கொழுப்பு அளவை குறைக்கும், இரத்த உறைவு மற்றும் அலர்ஜியை தடுக்குது, முடக்குவாதத்தை தடுக்குது, புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும், மங்கலான பார்வையிலிருந்தும் பாதுகாக்குது, குழந்தைகளின் ஆஸ்துமாவை தடுக்குது, நம்ம சருமத்தை நல்லாவே பாதுகாக்கும். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மீன் கடைக்கு போனீங்கன்னா மறக்காமல் பாறை மீன் கேட்டு இந்த வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். பாறை மீன் வறுவலுக்கு தேவையானவை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாறை மீன் 1 கிலோ வாங்கியிருக்கேன். மிளகாய் பொடி, மிளகுத்தூள், உப்பு, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர், லெமன் ஜூஸ். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கலக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் அரைச்சிருக்கிற மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸை அப்படி புளிஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். நம்ம அந்த லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். அது போக மீன் கழுவிருப்போம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு மீனாக எடுத்து ஸோ இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ தட்டத்தில் ஒரு மீனாக தனியாக எடுத்து வச்சு நீங்கள் வெயில் அடிச்சதுன்னா வெயிலில் காய வச்சாலும் சரி, இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சாலும் சரி. நான் ஃப்ரீசரில் தான் வச்சு இப்போ எடுத்து கார்னிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை நல்லா ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கம் அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று மீன் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. கீழேயும் எண்ணெய் இருக்கிற மாதிரி எண்ணெய் பாருங்கள் கொதிக்குது. அதே மாதிரி மேலேயும் நல்லா மீனில் மேலே எண்ணெய் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கீழே வறுபட்டுருந்துச்சு அப்படின்னா எடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் மீன் ஆகும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ கீழே வறுபட்டுருக்கனால இந்த மீன் பாருங்கள் நல்லாவே வறுபட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வறுபடலை அப்படின்னா வச்சு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா கீழே வெந்திருக்கனால மேலே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாறை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயும் நம்மளுக்கு மிச்சம். அடுத்த தடவை இன்னொரு செட்டு நீங்கள் போடும்போது அந்த எண்ணெய் அதுக்கு யூஸ் ஆயிரும். இந்த பாறை மீன் வறுவல் எப்படி சாப்பிடணுன்னா சாப்பாடு, ரசம், வறுவல் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.